இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளமாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வந்துட்டார். ஸோ சனியோட சஞ்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடம் திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ வக்ர ரீதியாக கடகத்தில் குரு உச்சம் பெற்று 9, 7, 11 பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு. இது ஒரு தற்காலிகமான ஒரு வக்ரம் தான் ஒழிய சீக்கிரம் அது 2ஆம் இடத்துக்கு போகும். ஸோ அதனால பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நவம்பர் 2025 இருக்குங்க. ஸோ உச்ச குரு ஆகிறார். அவர் நிறைய கிரகத்தை பார்க்குறார். எப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செவ்வாயை குரு பார்க்குறார். அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து கேது 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு குரு பார்வை பெற்றுக்கின்றார். குரு மாறுவதனால கொஞ்சம் குரு பார்வை குறைகிறது. ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிரபாதமான அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 5ல் நீச்சமாக இருந்தாலும் 6ல் உச்சம் பெறார் ஒரு கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் டைம். அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் 7க்கே வரார். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தா ஒன்றா ஸ்தான பலம் அல்லது குருவின் பார்வை இது போல பெறுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரங்கள், புதனோட சஞ்சாரம், சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுவில் 6ல் இருந்த சூரியன் 7க்கே வரார். ஸோ 4ஆம் வீட்டு 7க்கு குரு பார்வை பெறுகிறார். ஸோ எல்லா சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் குரு பார்வை பெற்று திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் ஆகிய 7ஆம் வீட்டில் இருப்பது அருமை. இதனால் என்னென்னா நிறைய கான்டாக்ட்ஸு, புதிய தொடர்புகள், நல்ல சுப விஷயங்கள், தடை நீங்குதல், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் இருக்குதுங்க. இதில் மாத கிரகத்தின் சஞ்சாரம், ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு உச்ச குரு வக்ர ரீதியாக கடகத்தில் போய் உச்சம் பெற்று கொஞ்சம் பார்வை, அதோட 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், செவ்வாய் மேலே விழுகுது, நல்லது.